வெல்கம் டு அஜய் நாட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போறோம். சிக்கன் சுக்கா டைப்ல செய்ய போறோம். டேஸ்டா ஏன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்க போறோம். இது கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாய் சேர்த்திருக்கேன். சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். இப்ப இதே கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வெங்காயம் சுருண்டு வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா சேர்ந்து அரோமா ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல தக்காளி, ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில இருந்து தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ் வச்சுக்கோங்க. அப்பதான் தக்காளி ஈவனா குக் ஆகி வரும். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஹை ஃப்ளேம்லயோ இல்ல மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். சிக்கன்ல இருந்தும் தண்ணி விடும். 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்திட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து கலரி விட்டுக்கிறேன். சிக்கன் சீக்கிரமே குக் ஆயிரும், நம்ம போன்லெஸ்ல எடுத்துருக்கிறதுனால. இதே நீங்க போனோட எடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கலரி விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கா, சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி கரண்டியை வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா சிக்கன் உடைஞ்சு வரும். சிக்கன் வெந்துருச்சு. நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அதை இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு காரமே மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் மட்டும்தான். அதை அதனாலதான் நான் 2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருந்தேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். மிளகோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா ட்ரை ஆகி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாம்பார் சாதம் கூட, ரசம் சாதம் கூட, சிக்கன் குழம்போடையும் சாப்பிட்றப்ப டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.